கைஸ், எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு சரியான இது பார்க்குறேன். என்னன்னா நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் அபிஷன் ஜீவந்த் ப்ரோ இருக்கார்ல, அவரோட மொதல் படம் வித் லவ்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. ஸோ நேற்று தான் தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. நேற்று போகலான்னு பார்த்தா முடியல, போக முடியல. புக் நேற்றே போயிருக்கலாம், பட் நீ போனேன். ஸோ வாங்க படத்துக்கு போவோம். ஸோ நான் இப்போ போகிற தியேட்ரு தான் வாக்ஸு. ஓகே, ஆனால் எந்த ஸ்க்ரீன்னா நான் போகிற மாதிரி சாதாரண ஸ்க்ரீனில், இந்த ஸ்டாண்டர்ட் இல்லை. நாங்கள் போகிறது மேக்ஸ். அதில் புக் பண்ணி எவ்வளோ பேர் பார்த்தாங்கன்னா 45 மக்கள் இருக்காங்க. ஸோ ஜாலி தான் இருக்க போகுது. மேக்ஸ் ஸ்க்ரீன் எப்படி இருக்க போகுது பார்க்கலாம். ஓகே, ஐ வில் ஷோ யூ த வியூ. ஓகே, ஸோ இன்னும் டைம் 4:26. நம்ம 5 o'clock போய் ரீச் ஆகிட்டு தான் இது ரீச் ஆனவனே மீட் பண்ணலாம். ஸோ ஹாய், நான் தியேட்டருக்குள்ளே வந்துட்டேன். ஸோ எப்படி இருக்கு பாருங்க ஸ்க்ரீன். பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இந்த ஸ்க்ரீனுக்கு வரேன். ஸோ சம்மர் ஸ்க்ரீன் இது. நான் போகணுன்னு தான், இது போகலாமா வேணாமான்ட்டு. ஸோ அந்த அச்சு முதல்ல பார்த்து சொல்லு. ஏன் இப்படி காலங்காலத்தில் டார்ச்சர் பண்ற? ஒன் சைடா தான் இருப்ப. அதுவும் இல்லாம அவ எங்க டியூஷன் பொண்ணு. உன் ஸ்கூலுக்கு வந்தா நீ ஏன்னு கேளு. ஏய், நான் வாடா பண்ற. ஏன்டா பவுல் அடிச்ச? நீ என்னடா பேசிட்டு இருக்க? ஏன் சட்டேடா பேசி? ஸோ படம் வேறு இன்டர்வல் வச்சுட்டானுங்க. ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப பயம் போச்சு, கரெக்டாக செகண்ட் ஹாஃப் வச்சுட்டாங்க. அது டக்குன்னு ரிவீலும் பண்ணிட்டானுங்க. அது ஸ்கூல் மெமரி வச்சு டக்குன்னு முடிச்சிட்டாங்க. ஸோ செம இன்டர்வெல்லு கை போட்டு அப்பையோ அப்படியே இருக்குது. பட்டு டக்குன்னு ஷாக் ஆகிட்டாங்க. எங்களுக்கும் நடக்குது இது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அதான் தேடிட்டு இருக்கேன். சாப்பிடு. ஐஸ் பாக்ஸ் கொண்டு வந்துருக்கோம். இந்த இது ஓகே, தேங்க்யூ. ஆக்சுவலாக இந்த படம் இது ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ணும்போது நானும் லிட்டாக யோசித்தேன். ஏன்னா ட்ரெய்லர் பார்த்தா அது கதை இதாகிடுது அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ணுறேன். ஏன்னா இது ட்ரெய்லர், இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்காமலே போனால் இன்னும் படம் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட்டு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இந்த படம் பார்க்குறது. நான் ட்ரெய்லர் பார்த்தா டக்குன்னு கதை இதாகிடும் சொல்லிட்டு தான் நான் பார்க்கல ட்ரெய்லர். ஸோ இந்த ஒரு படம் தான் நான் ட்ரெய்லர் பார்க்காமலே போகிறேன். அடுத்த படங்கள்லாம் ட்ரெய்லர் போடுறேன். ஓகே, ஸோ இந்த படம் ஒரு ஸ்கூல் மெமரிஸ் பேஸ் பண்ண ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி பண்ணிடுறாங்க. இது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் 96 மூவி படம், விஜய் சேதுபதி எடுத்த படம் அது மாதிரி இருக்காது. அது வேறு மாதிரி ஒரு ஸ்டோரி. ஓகே, ஸோ அதே இல்லை. பட் இது ஓன் ஸ்டோரியில் பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு சீன் மட்டும்தான் 96 மாதிரி வந்துச்சு. ஓகே, அது மட்டும்தான் இதாகிடுச்சு. ஸோ இவர் லிட்டரலி யோசிச்சு பார்த்தேன், டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டராக ஒரு படம் பண்ண எப்போ இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நல்ல வேறு இவர் படத்தில் போட்டு இது பண்ணிட்டாரு.
ஸோ அவரோட லுக்ஸும் பயங்கரமாக இருக்குது. லுக்ஸு அவுட்ஃபிட்லாம் இந்த மேக்கப்லாம் சூப்பராக இருந்துச்சு. சிம்பிளாக இந்த படம் சொன்னேன். திஸ் இஸ் பியூட்டிஃபுல். இந்த படம் ரொம்ப அழகாக பண்ணிடுவாங்க. எனக்கு இது மைனஸ் இந்த படம் ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் தர ரேட்டிங் 5.5 out of 5. ஓகே, தட்ஸ் இட். ஸோ இந்த படம் நான் என்னத்தம்மா சொல்கிறேன், ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்கூல் லவ் படம்னா இந்த படம் சொல்லலான்னு இருக்கேன். ஓகே, ஸோ ஓகே அவ்வளோதான் நினைக்கிறேன். நான் அவ்வளோவா சொல்ல மாட்டேன். ஸோ எனக்கு அவ்வளோவா இல்லை. பட் காமெடி சீக்வன்ஸ்லாம் சூப்பருங்க. காமெடி இருக்கட்டும், ஒட்டுலா சிரிச்சு அப்படியே இதே ஆயிடுச்சு. அப்படியே வயிறு ரொம்ப வலிச்சிச்சு வேறு. அப்புறம் இந்த படத்தில் சசிகுமார் அண்ணன் இருந்தார் பாருங்க. இந்த படத்தில் வெறித்தனம். நானே ஷாக் ஆகிட்டேன், என்னடா இவங்களை கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னு. ஸோ நல்லா ஒரு கேமையா அந்த பையனை கூப்பிட்டு வந்தாங்க வேறு. அவர் இந்த படத்தில் இன்டர்வியூ கொடுத்து தம்பி சாப்பிட்டியா அந்த ஒரு வார்த்தையே படத்தில் நான் ரொம்ப எமோஷ்னலு. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு எனக்கு ரொம்ப எமோஷ்னல். ஸோ அவர் வீட்டில் அவங்க ஒய்ஃப் செஞ்ச சாப்பாடை அதுவே கொடுத்து இது பண்ணுறாருல, அந்த சீன் தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நல்லாயிருக்கு. ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்த்தே ஆகணும். ஓகே, தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த படத்துக்கு நல்லா இல்லைன்னு சொல்லாதீங்க. இது ரொம்ப நல்ல படம். இது நல்ல ஒரு ரொமான்டிக் ஸ்கூல் லவ் பேஸ்டு பற்ற ஒரு கதை. ஓகே, ஸ்கூலில் என்ன மெமரி, அவங்க என்ன ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஒரு கொண்டு வர்றது பாஸ்ட் இல்லை ஃப்யூச்சரில். ஓகே, அங்கே 2 பேர் இது பண்ணிப்பாங்க. ஸோ 2 பேர் சேர்ந்துருவாங்க. ஓகே, புதுசாக இது அதுதான் ஒரு கதை, அதுதான் மெயின் இதுதான். ஸோ நல்லாயிருக்கு. நீங்கள் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் படம் பார்த்துட்டிங்கன்னா சொல்லுங்கள், பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்து ரிவ்யூஸ் கொடுங்க. ஸோ பாய். அடுத்த வீடியோ